லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். தமிழக சட்டப்பேரவையில் ஏற்கனவே 3வது முறையாக நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து நீட்டு சம்பந்தமாக தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க. ஆனால் குடியரசுத் தலைவர் இன்னும் ஒப்புதல் அளிக்கலை. இதே சூழலில் தான் ராகுல் காந்தி அவர்களும் நாடாளுமன்றத்தில் நீட் குறித்தான விவாதங்களை நடத்தணும்னு சொல்கிறாரு. அந்த அவை முழுவதுமே ஒத்தி வைக்கப்படுத நிகழ்வை நம்ம பார்க்குறோம். ஏன் நீட் இவ்வளவு பூதாகரமாக இருக்குது? ஏன் அதை ரத்து செய்ய மாட்டாங்க நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீட் அப்படிங்கிறது ஒரு தடையாக இருந்த ஒரு தேர்வு. அதாவது படிக்கிறதுக்கு தடைகள் இருந்தது. நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறதே படிப்பதற்கான ஒரு தடையா இருந்தது இல்லையா? அதை நீக்கி எல்லோரும் படிக்க வராங்க. சாமானியர்களும் மருத்துவர் ஆகிறார்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களும் மருத்துவர் ஆகிறார்கள். அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பொறுக்கலையோ அவர்கள் தான் நீட்டே எடுத்து நீட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தான் இருந்தது. ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல காங்கிரஸ் பீரியட்ல. கலைஞருடைய அழுத்தத்தின் காரணமாக விருப்பப்பட்ட மாநிலங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வராம தானே இருந்தது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தானே இங்க நீட் வந்துச்சு. இப்போ இது தடுக்கவே கூடாது. இந்த நீட் தேர்வு கட்டாயம் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி பொருளாதார காரணங்களும் இருக்கிறது, ஜாதி ரீதியான காரணமும் இருக்கிறது. பொருளாதார ரீதியான காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறதே சாமானியர்களுக்கு அப்பாற்பட்டது. எல்லாராலையும் போய் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணவே முடியாது. நார்மலாக இப்போ நீங்கள் டியூஷன் போடுறது கூட 11th 12th டியூஷனே கூட 2000 3000 ஆகுதுன்னு போக முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போது லட்சக்கணக்காக செலவு செஞ்சு ஒரு கோச்சிங்காக ஒரு கோச்சிங் சென்டரில் போய் இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லோராலும் முடியாது. அப்போது பணம் இருப்பவர்கள்லாம் அதுக்கு போவாங்க. அப்படிங்கும்போது கோச்சிங் சென்டர் பொருளாதார சுரண்டல் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனாலும். இன்னொன்று ஜாதி ரீதியான காரணம். எல்லாரும் மருத்துவர்கள் ஆகிவிடுவதா? மருத்துவம் படிப்பதற்கே சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சட்டம் இருந்த ஊர் தானே இது. எப்போ ஆரம்பிச்ச பகை நீட்ல மறுபடியும் தொடங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்லை, அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், கருத்து வேறுபாடுகள், அதில் உள்ள கருத்துக்கள் எல்லாமே இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு தேசிய கல்வி அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த கருத்துக்களை தெரிவிங்க, அந்த தேர்வையை ரத்து செய்ய முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு. இப்படி கேட்குறவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். அப்போ உங்கள் வாய் என்ன வாய்? அண்ணாமலை மேடை போட்டு என்ன பேசுகிறாங்க? இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தில் குளறுபடிகள் இருக்கு. பிஜேபி வந்தால் அந்த இந்து சமய அறநிலையத்துறையை இல்லாமல் பண்ணிடுவோம். இந்து சமய அறநிலையத்துறை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் இப்பயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்பா நிர்வாக ரீதியாக ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் அதை போய் நீங்கள் மினிஸ்டர் கிட்ட கொடுத்து சரி பண்ணிக்கலாமே. ஏன் அந்த துறையையே ஒழிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தது? அதுக்கு ஒரு வாய், இதுக்கு ஒரு வாயா? இப்போ நீட் எக்ஸாம்ல குளறுபடிகள் இருக்கு, முறைகேடுகள் இருக்கு, மோசடி நடக்குது, மாணவர்கள் அதனால ப்ரெஷர் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒழுங்கன்னு சொன்னா தவறுகளை மட்டும் சரி செய்து கொண்டால் போறோம்னா அதே தானே உனக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கும் பேசியிருக்கணும். அப்ப மட்டும் வாய் வேற மாதிரி பேசிச்சு. இப்ப நாங்க எப்படி சொன்னோம்னா உங்களுக்கு அப்படி இருக்கு. அப்போ முறைகேடுகள் அப்படிங்கிறதே சார், இப்போ நீட் தேர்வுல முறைகேடு, அப்போ தேர்வு முறையை சரி செய்தால் போதும் அப்படின்னு கேட்கறது முறையான கேள்வியே கிடையாது. ஏன்னா நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு அநீதின்னு சொல்றோம். எங்க உங்களுக்கு டேட்டா சொல்லுது இல்லைங்க. நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க, ஏழை மாணவர்கள், தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் வர முடியாமல் இருக்குன்னு டேட்டாவே ப்ரூவ் பண்ணுது. அதனால தான் வேற வழியே இல்லாமல் அதிமுக பீரியட்ல 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் கொடுத்தும் ஆளுநர் அதுக்கு கையெழுத்து போடலை. திமுக தான் எதிர்கட்சியாக இருக்கும்போதே போராட்டம் பண்ணுச்சு. திமுக உட்பட்ட எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணுச்சு. அப்போ உங்களுக்கு டேட்டாவே சொல்லுது இதனால மாணவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். எங்க எத்தனை பிள்ளைகள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க? அவங்களாம் என்ன மக்கா? இல்ல நான் கேட்கிறேன், நீட் தேர்வையே ரத்து பண்ணணும்னு கேட்குறீங்க அப்படின்னா நீட் தேர்வினுடைய ப்ரெஷர் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்ட குழந்தைகள் எல்லாம் ஃபெயில் ஆறவங்களா இல்ல படிப்பு வராதவங்களா? மாணவர்களை தகுதிப்படுத்துங்க. ஒரே மாதிரியான தேர்வு நடத்துறாங்க. நீங்க மாணவர்களை தமிழகத்துல இருந்து தகுதிப்படுத்துங்க, அதை தேர்வு ரத்து செய்ய சொல்லாதீங்க, அதை வச்சு பூச்சாண்டி காட்டி அரசியலுக்கு வராதீங்கன்னு சொல்லி. இல்ல, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. நாங்க பண்ணல. நாங்க உண்மையா தான் சொல்றோம். பூச்சாண்டின்னா பூச்சாண்டி தானே சொல்ல முடியும். புள்ள கடத்துறவனா புள்ள கடத்துறவன் தானே சொல்ல முடியும். பிள்ளைய கொலை பண்றவனா கொலகாரம் தானே சொல்ல முடியும். இப்ப நீட் எக்ஸாம்ல முறைகேடு எல்லாம் நடந்திருக்கு. நீட் எக்ஸாம்ல டாப் ஸ்கோர் வாங்கின பொண்ணு +2 பேப்பர்ஸ்ல ஃபெயில். அப்ப எதை நீங்க தகுதின்னு சொல்றீங்க?
யாரு நீங்க தகுதியோட வான்னு சொல்றீங்க? நாங்க தகுதியோடவும் வரோம், யோகியமாவும் வரோம். நீங்க அப்படி வாங்க. நீட் எக்ஸாம்ங்கிற பேர்ல எப்படிங்க இவ்வளவு பேர் டாப் ஸ்கோரர்? எப்படி பேப்பர் லீக் ஆகுது? எப்படி வந்து ஆன்சர் ஷீட் கிழிஞ்சிருக்குது? எப்படி ஆன்சர் ஷீட் மாறிச்சு? இதுக்கு பதில் சொல்ல வக்கு இருக்கா? இது வரைக்கும் பதில் சொன்னாங்களா? மோடி வாயை திறந்து பதில் சொன்னாரா? முறைகேடு பண்ணி மோசடி பண்ணிட்டு வாயை திறக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல. இதுல மட்டுமா? நீட்ல மட்டுமா? நீட்டு, நெட்டு, பிஎம் கேர் ஃபண்டு, ரஃபேலு, பெகாசஸ், 7.5 லட்சம் கோடி முறைகேடு, இப்படி முறைகேடுகளும் மோசடிகளும் ஊழல்களும் வன்முறையும் மதக்கலவரமும் நிறைஞ்சதுதான் வந்து பிஜேபி. நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய கல்வி, மாநில கல்வி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒன்றிய அரசு அதிகாரம் செலுத்தணும்னு முயற்சி பண்றதனுடைய வெளிப்படம். இது எல்லா மாணவர்களுக்கும் எதிராக இருக்கா? ஆமா. ஏழை மாணவர்களுக்கு எதிராக இருக்கா? ஆமா. ஸ்டேட் போர்ட்ல படிச்ச மாணவர்களுக்கு எதிராக இருக்கா? ஆமா. இது எல்லாவற்றையும் தாண்டி மாநில உரிமைகளுக்கும் எதிராக இருக்கிறது. இது எல்லாத்தையும் விட குழந்தைங்களுக்கு ரொம்ப எதிராக இருக்குங்க. பசங்க எல்லாரும் கதறாங்களே எங்களுக்கு இந்த டெஸ்டே வேண்டான்னு. ஏங்க, இது முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கத்தோடு மோசடியான சிந்தனையோடு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றேன். இப்போ நடந்த முறைகேடுல என்ன சொன்னாங்க? நாங்க வந்து கருணை மதிப்பெண் கொடுத்தோம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அந்த டைமிங்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு, அதனால கருணை மதிப்பெண் கொடுத்தோம்னு சொன்னாங்க இல்லையா? நீட் எக்ஸாம் வந்த புதுசுல கொஸ்டின் பேப்பர்ல டிரான்ஸ்லேஷன்ல குளறுபடிகள் இருந்தது, தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருந்துச்சு, அதுக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்கணுங்கும் போது கொடுக்க மாட்டோம்னு போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடியது இதே ஒன்றிய பாஜக அரசு. இப்ப நீ யாரை கேட்டு கருணை மதிப்பெண் கொடுத்த? அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும். அதுவும் ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் ஆரம்பித்த போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே பாஜக கூட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளே இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இல்லையா? அது எப்படி? இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏங்க அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணுன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஒருவேளை தமிழ்நாடு அரசினுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் கேள்வி தவறாக இருந்தால் அது எப்படி இப்ப இந்தியாவினுடைய குரலா மாறி இருக்கும்? அப்போ உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா இதுல பெருமைப்பட்டுக்கலாம். பாருங்க, நாங்க எது சரி எது தவறு என்று சிந்திக்கக்கூடிய பக்குவத்தில் தமிழ்நாடினுடைய அரசு, திமுக உட்பட்ட இடதுசாரி சிந்தனை உள்ள கட்சிகள் இருக்குன்னு நம்ம பெருமைப்பட்டு கொண்டால் கூட, அந்த பெருமைப்பட்டு கொண்ட இடைப்பட்ட காலத்துல நம்ம 22 குழந்தைகளை இறந்திருக்கிறோம் இல்லையா? பல மாணவர்கள் வந்து கல்வி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க இல்லையா? அதனால பெருமை ஒரு பக்கம் இருந்தாலும் குறைந்தபட்சம் மற்ற மாநிலங்கள் இப்பொழுதாவது விழித்து கொண்டது. அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, மற்ற மாநிலங்கள் கிட்ட இங்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு, ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு கொண்ட நாட்டில் பொருளாதார சுரண்டல் இருக்கக்கூடிய, வர்க்கபேதம் இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளில் இருப்பவர்கள் முதலில் சமத்துவம், சமூக நீதி அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்றதுதான் நீங்க ராக்கெட் எங்க வேணாலும் விடுங்க, என்ன டெக்னாலஜி வேணா எடுத்துட்டு வாங்க, இதுதான் முக்கியம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநிலங்களும் இப்பதான் ஃபேஸ் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த டாப் ஸ்கோர் வந்து மற்ற மாநிலங்கள் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்து 300 கோடி ரூபாய்க்கு வந்து டார்கெட் வச்சு கொஸ்டின் பேப்பர்ஸை வித்தது அப்படிங்கிறதெல்லாம் 2011 நடக்கல. ஆனால் கலைஞர் அவர் சிந்திச்சார் இல்லையா, இது எப்படியெல்லாம் சமூகத்துல சீர்கேடை உருவாக்கும், எப்படியெல்லாம் கல்வி வாய்ப்பை பறிக்கும் அப்படிங்கிற சிந்தனை இருந்தது இல்லையா? அப்படிப்பட்ட சிந்தனைக்கு மக்கள் வந்து அரசியல் படுத்தப்படணும் அப்படிங்கறதான் தெரியுது. இப்பயாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் கேட்குது. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியும் பேசியிருக்காரு அப்படிங்கிறது வந்து பெருமைப்பட்டுக் கொள்ள விஷயமாக இருந்தால் கூட இதற்கான தீர்வை நோக்கி நகரணும். இன்னும் நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது. இது பிஜேபி மௌனம் சாதிப்பது. இன்னைக்கு ஏற்றிய தனி தீர்மானத்தில் வந்து பிஜேபிக்காரர்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்க 4 பிஜேபி எம்எல்ஏஸும் வெளிநடப்பு செய்தது அப்படிங்கிறது வந்து யார் டாக்டர் ஆனா ஆகாட்டியே நாங்கள் நினைச்சவங்க ஆகணும், ஏழை பிள்ளைங்களாம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனை பிள்ளைகள் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறதுனுடைய ஒரு அலட்சியமான ஆணவமான போக்கை தான் நம்ம பிஜேபி காரங்கிட்ட இருந்து பார்க்க முடியுது. இதே போக்கு தான் மோடி கிட்டையும் இருக்கு. அதனால என்ன நடந்தாலும் சரி நான் வாயை திறக்க மாட்டேன், இது ஒட்டுமொத்த நாடே திரண்டு எதிர்த்து நின்னாலும் நான் வந்து நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதனுடைய வெளிப்பாடு தான். அப்போ மக்களினுடைய குரலுக்கு அங்கே மதிப்பு இல்லை. இப்போ ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, ஸ்பீக்கருடைய பதவி ஏற்றிருக்கும் போது நாடாளுமன்றத்தில் எத்தனை முறை இந்திய மக்களினுடைய குரல் ஒலிக்க இடம் கிடைத்தது அப்படிங்கறதான் ஒரு கேள்வியா வச்சார் இல்லையா? அப்போ பெரும்பாலான மாநிலங்கள் இப்ப நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிஜேபி அரசு செவி சாய்க்கணும். அவங்க சாய்க்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவு சீக்கிரம் அவங்க நல்லவங்க இல்லை இல்லையா? அப்போ இதற்கான போராட்டம் அப்படிங்கிறது இன்னும் வலுவாதான் இருக்கணும். ஏன்னா எதிராளி வந்து நேர்மையற்றவனாக இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாக தான் இருக்கும். இப்போ நாடாளுமன்றம் புதிய கட்டிடம் ஓப்பன் செஞ்ச போது செங்கோல் எடுத்துக்கொண்டு மோடி அவர்கள் உள்ளே போகிறத நம்ம பார்த்தோம். அப்போதே அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. செங்கோல் குறித்து தமிழர்களுடைய பெருமைன்னு ஒரு புறத்தில் பேசினா கூட அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. இன்றைக்கு அந்த செங்கோலை அகற்றணும்னு சொல்லி இந்திய கூட்டணி கட்சியினர் வந்து சொல்கிறாங்க.
அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் வந்து ட்விட்டரில் வந்து தமிழ்லேயே ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது, தமிழருடைய பண்பாட்டுக்கு எதிரானது, இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆடு நினைதுன்னு ஓனம் அழுதுச்சான். ஏங்க தமிழ் மேல அவ்வளவு பற்று, தமிழ் பண்பாட்டின் மேல அவ்வளவு பற்ற யோகி ஆதித்யநாத்துக்கு? காதலுக்கு எதிரியாவன், காதலினுடைய இது அடிப்படை ஒரு காதல் அப்படிங்கிறது மனித உயர் இயல்பு. அது அதே புரிஞ்சுக்க முடியாத அந்த முட்டா பையன். ஏன்னா முட்டா பையன் சொல்றதை விட ஒரு ஒரு எதுக்கு மனித சமூகத்துல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான பிறவின்னு சொல்லுவாங்க. ஏண்டா மனுஷன் தான் ஒரு சிரிக்க தெரியணும், அன்பு இருக்கணும், காதல் இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லாத நீலாம் என்ற பிறவிடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவருக்கு வந்து ஐயோ அதாவது தமிழ் மேல இவ்வளவு அக்கறை இருக்கு அப்படிங்கும்போது தேர்தல் பிரச்சாரத்துல மோடி தமிழர்களுக்கு எதிராக என்னென்னலாம் பேசியிருந்தாரு. அப்போ யோகி ஆதித்யநாத் வாயையும் காதையும் எங்க வச்சிருந்தாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழர்கள் வந்து ஒரேசாவே ஆள்வதா? தமிழர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள், குண்டு வைக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து கர்நாடகாவில் குண்டு வைக்கிறாங்கன்னு சொன்னது பிஜேபி ஆள் தானே. அப்ப யோகி ஆதித்யநாத் எங்க போயிருந்தாரு? ஐயோ கோவில் சாவி அவங்க கிட்ட இருக்குன்னு நம்மள திருடர்கள் மாதிரி பேசினாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து ஐயோ அப்படிங்கிறான். அவனுக்கு தமிழ்ல எல்லாம் துடிக்கல. அதாவது இவங்க சொல்லிட்டாங்களே இந்த செங்கோலை வச்சு தமிழ் மக்களை ஏமாத்தி தானே ஓட்டு வாங்குறோம், 2026க்கு இதை வச்சே பில்டப் கொடுக்கலாம்னு நினைச்சோம், இப்போ இதை எடுன்னு சொல்றாங்களே. இன்னொன்னு சர்வாதிகாரத்தின் அடையாளமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. அதனால அந்த செங்கோல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். முதல்ல செங்கோல் வைக்கிறது சரி, செங்கோல் அப்படிங்கிறதுனுடைய மீனிங் என்னன்னா நீதி வழுவாமை. முதல்ல அந்த அந்த குவாலிட்டி முதல்ல மோடிக்கு இருக்கா, யோகி ஆதித்யநாத்துக்கு இருக்கா? நீதினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இவங்க இன்னைக்கு வந்து தமிழ் தமிழ் அப்படியே இதுன்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நிதியை வந்து பாரபட்சமாக கொடுக்குறாங்க. தமிழை வந்து இன்னி வரைக்கும் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியை ஆக்க முடியல, கேட்டுட்டு இருக்காங்க. அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்தி திணிக்கிற பன்னாடைகள் வந்து ஐயோ தமிழ் பண்பாடுக்கு எதிராக இருக்குதுன்னு சீன் போட்டால் அதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்கு. அதனால தமிழர்களுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து ஐயோ செங்கோல்லாம் சொல்லாதீங்க மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்புறதுக்கு இதே தமிழர்கள் தானே இங்கே பிச்சைன்னு சொன்னவங்க தேர்தல் எலெக்ஷன் டைம்ல. யார்கிட்ட வந்து ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க? இப்படி சொன்னோன்னா ஐயோ ஐயோ அப்படியே நம்ம விஜய் அஜித்துக்கெல்லாம் ஃபயர் விடுற மாதிரி யோகி ஆதித்யநாத் ஃபயர் விட்டுருவாங்களா? மோடிக்கே போடான்ட்டாங்க. இப்போ இவருக்கு வந்து இதெல்லாம் டைலாக் சொல்றதுனால வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. இயற்கையாக இருக்கக்கூடிய காதலுக்கு கூட எதிராக இருக்கான், இயற்கையாக இருக்கக்கூடிய உணவு பொருள் உணவு பழக்கத்திற்கு கூட எதிராக இருக்கிறான். அவன் வந்து நம்மளுக்கு பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் எடுக்கணுமா? அதே உத்தரப்பிரதேசத்துல தானே வந்து தலித் பெண்கள்லாம் வந்து பாலியல் ரேப் பண்ணி கொல்லப்படுறாங்க அவங்க பிஜேபி எம்எல்ஏஸ்னால. அப்ப பண்பாடு கலாச்சாரம்லாம் உனக்கு உன்னோட பண்பாடு கலாச்சாரம் நாரிட்டு போகுது. இதுல நீ தமிழ்நாடு மேற்கிறியா? உனக்கு தமிழ்நாட்டுல ஏங்க ஏங்க அவன் பேசுறதுலாம் ஒரு பேச்சை எடுத்துக்காதீங்க. அதான் சொல்ல ஆடு நினைக்குதுன்னு ஓனா ஆகுதா? தமிழர்களுடைய ஒரு பெருமையை பறைசாற்றும் விதமாக தான் இருக்கு. அதை அப்புறப்படுத்தணுங்கிறது வந்து எந்த கட்சியுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அதை நாங்க ஒன்றும் பெருமையா நினைக்கல. முதல்ல நாங்க கேட்கறத நீ கொடுத்தியா? முதல்ல நாங்க நீட் எக்ஸாம் வேணான்றோம். தமிழ் மக்களை மதிக்கிறதா முதல்ல நீ அதுக்கு தானே செவி சாச்சிருக்கணும். நீட் எக்ஸாம் வேண்டான்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம்ல. அவ்வளோ தமிழர்கள் தமிழ் பண்பாடு ஐயோ தமிழ் கலாச்சாரம்லாம் அப்படி யோகி ஆதித்யநாத் துடிக்குதுன்னா மோடி கிட்ட சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் நீட் வேண்டான்னு சொல்றாங்க, அதுக்கு முதல்ல ஆக்ஷன் எடுங்க, அதை முதல்ல நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறது. இது என்னங்க செங்கோல் வச்சு? செங்கோல் தான் நாங்கள் வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கோமே. எந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க? செங்கோல்லாம் வேண்டாம். இந்த செங்கோல் தூக்கின்னு போனால் ஆதிசைவர்கள் கீழே நிற்க வச்சுட்டு பார்ப்பனர்கள் வச்சு தான் அவர் பூஜை பண்ணார். ஏன் அதே ஆதிசைவர்களை வச்சு மேலே பூஜை பண்ண வேண்டியது தானே? 18வது நாடாளுமன்றம் தொடங்கிய நாளிலிருந்தே சபாநாயகராகட்டும் மோடி ஆகட்டும், ஏன் குடியரசுத் தலைவர் உரையில் கூட எமர்ஜென்சி காலத்தினுடைய அந்த பீரியட் வந்து ரொம்ப கருப்பு நாள், அதை வந்து மக்கள் மறக்கக்கூடாது, இளைஞர்கள் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வந்தாங்க. திருச்சி எம்பி திருச்சி சிவா எம்பி அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. மோடி ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலமே எமர்ஜென்சி பீரியடில் தான் மக்கள் இருக்காங்க, அதனால் நீங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி பார்க்க? ஆமாம் உண்மைதான். எமர்ஜென்சி வந்தனால மறக்கக்கூடியதுன்னா அனிதா செத்து போனனால மறக்கலாமா? ஆசிவா படுகொலை செய்யப்பட்டனால மறக்கலாமா? ஸ்டான்சாமி ஜெயிலில் பாவம் 80 வயசுக்கு மேலே இருந்தாலும் குடிக்க வந்து ஸ்ட்ரா டம்ளர் கேட்டார், அதை கூட குடிக்காம அவளை வந்து நீங்கள் மரணத்துக்கு தள்ளினீங்களே, அதை மறந்துடலாமா? எமர்ஜென்சி சித்திக் காப்பான் வந்து பாதிக்கப்பட்ட இறந்து போன பெண்ணின் விசாரணைக்காக தானே உத்தரப்பிரதேசம் போனாரு சித்திக் காப்பான் கேரளாலேருந்து. அவரத்துக்கு ஜெயிலில் போட்டு 5 வருஷமா பெயிலே கொடுக்காம வச்சிருந்தீங்களா? அவ்வளோ பிரச்சனை பண்ணீங்களே, அப்போ அது எமர்ஜென்சி இல்லையா? உங்களோட பிரிஜ்பூஷன் சரண் சிங், உங்கள் கட்சியில் இருக்கிற பிரிஜ்பூஷன் சரண் சிங் ப்ளஸ் இன்னும் 2 எம்எல்ஏக்கெல்லாம் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்களே, அதையெல்லாம் மறந்துடலாமா? நீ தமிழர்களை பற்றி மோடி கண்ணா பின்னான்னு பேசினாரு, அது மறந்துடலாமா? பில்கிஸ் பானு மறந்துடலாமா? பில்கிஸ் பானு குழந்தை வந்து கொலை பண்ணப்பட்டனால மறந்துடலாமா? எது வந்து இவர் மறக்கக்கூடாது? எங்க பேசின இன்னைக்கு ராகுல் காந்தி ஸ்பீக்கரும் பேசினாருன்னு சொல்றீங்களே, ஓம் பிர்லா அவரும் பேசினாருன்னு சொல்றீங்களே,
ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல பேசிட்டே இருக்காரு, அவர் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்களே. எமர்ஜென்சிக்கு போயிட்டீங்க, இப்ப நீ என்ன யோக்கியம்? அலுவலகம்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு இப்ப ராகுல் காந்தி மட்டும் என்ன மோடியை பார்த்து லவ் ஸ்டோரியா சொல்லிட்டு இருந்தாரு? மக்களுடைய வேதனைகள் மாநிலங்களுடைய தேவைகளை தானே சொல்லிட்டு இருந்தாரு. எதிர்கட்சின்னா என்ன, அங்க எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்காங்க? இவங்க மாதிரி பெருமை பித்திக்கிறதுக்கா? அப்ப ராகுல் காந்தியும் எதிர்கட்சி கார்கே அவர்களும் பேசும்பொழுது நீங்க மைக் ஆஃப் பண்றீங்க. இது எமர்ஜென்சி இல்லாம இது கூண்டோட ஒரே நாள் சபாநாயகர் வந்து 140 எம்பிஸ்க்கு மேல வந்து சஸ்பெண்ட் பண்ணாரு. அது என்ன நாள்? அது கருப்பு நாள் இல்லையா? என்னங்க இது? அப்ப புல்வாமால 42 வீரர்கள், சிஆர்பிஎஃப் வீரர்கள் பிஜேபியினுடைய அலட்சியத்தினால், ஓட்டு பொறுக்கிற எண்ணத்தினால படுகொலை செய்யப்பட்டார்கள். அதனால மறந்துடலாமா? என்ன பேசுறாங்க இவங்க? ஒரு அரசியல் சாசனத்துல ஒரு கருப்பு சரித்திரம். இப்ப இவன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு கேக்குறேன். அதான் கேக்குறேன். இவனுடைய அரசியல் இதுல தானே வந்து அரச பயங்கரவாதத்தினால தானே வந்து அனிதா இறந்து போனாங்க. அதனால மறந்துடலாமா? இப்ப கருப்பு இதோ இன்னைக்கு நீங்க பேப்பர் லீக் ஆயிருக்கு, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, இவங்க கட்டின பிரிட்ஜ் எல்லாம் வந்து இடிஞ்சு விழுந்து சாவுறாங்க. அப்ப இது என்ன நாள் சொல்றது? நீங்க எமர்ஜென்சின்னு சொல்றது ஒரு நாள், அவங்க அனௌன்ஸ் பண்ண நாள் இந்த 1 இயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் ஆட்சியில மோடி ஆட்சி அதானங்க நான் சொன்னேன். ஒரு மரணத்தை விசாரிக்கிறதுக்காக ஒரு பத்திரிகையாளர் போறாரு, அவரத்துக்கு நீங்க ஜெயில போட்டீங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? ஊடக சுதந்திரத்துல உலக நாடுகள் பட்டியல்ல இந்தியா பின்தங்கி இருக்குது, மனித உரிமைகள்லையும் பின்தங்கி இருக்குது. இதெல்லாம் வந்து மோடி பேசலாமா? முதல்ல பேசுறதுக்கு தகுதி இருக்கா? எதுக்கு இதெல்லாம் அவர் பேசுறாரு? எவ்வளவு வாயை திறந்தா போய் மனுஷனா இருக்கிறான் முதல்ல, அப்புறம் அவதாரம்ன்றான். எவ்வளவு ஒரு அநாகரிகமான அயோக்கியத்தனமான, என்ன சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கறதுல. நாடாளுமன்றத்துல மைக் ஆஃப் பண்றவன் இவெல்லாம் எமர்ஜென்சி பத்தி பேசலாமாங்க? நிறைய பயனுள்ள தகவல்களை நேரத்துக்கு நன்றி.